Hi friends, welcome to Tilak Electronics. Hello friends, இது பார்த்தீங்கன்னா 24 இன்ச் டெக்காய் டிவி எல்இடி டிவி. இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போயிடுச்சு, வேறு மதர் போர்டு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பழைய மதர் போர்டு. அந்த மதர் போர்டு வீணாக போயிடுச்சு, ப்ராசஸ்லாம் போயிருந்ததுனால நம்ம வேறு மதர் போர்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ மதர் போர்டு இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கார்டு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது சென்சார், ஃப்ரண்ட் பேனல் சென்சார் போகிறது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக் லைட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அது இப்போ வந்து எல்இடிஎஸ் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எல்இடிஎஸ் கேபிள் எந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம கவனமாக பார்த்து அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னே நம்ம ஏவி இன்புட்டை நம்ம கொடுத்துக்கிறோம். வீடியோ ஆடியோ டச். இந்த செட்டை வந்து நம்ம ஆன் பண்ணி இப்போ பவர் கொடுத்துருவோம். இப்போ சப்ளை கொடுத்தாச்சு, வந்துருச்சு. ஃப்ரண்ட் பேனலும் ஒரு லைட் எரியுது. நம்ம ரிமோட்டில் பவர் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டோம். ஆனால் பிக்சர் வந்துருச்சு. இப்போ டக்காய்ங்கிற சிம்பிள் தான் இருக்குது பாருங்கள் டிவியில். இப்போ வந்து இது இமயம் சேனல் ஓடிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தலைங்கில் இருக்குது. அதாவது இப்போ வந்து படம் வந்து நம்ம மிரர் மாற்றி ஆகணும். இப்போ இது மிரர் எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது ரிமோட்டில் மெனு 1147 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணோடனே ஒரு ஃபேக்ட்ரி செட்டிங் மெனு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நம்ம பேனல் செட்டிங் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனல் செட்டிங்கில் உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. நம்ம அதுக்கு வந்துடுறோம். ஃப்ளிப் அதுக்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம அதை சைடு பட்டன் அமைக்கி கட்சி ஹரிசாண்டல் வெட்டிகள் நம்ம வந்து இதை வந்து மிரர் மாற்ற போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஹரிசாண்டல் கட்சி ப்ளஸ் வீன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸைட் கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸைட் கொடுத்தோம்னாக்கா ஃப்ளிப் மோடு ஹேஸ் பீன் சேஞ்ச் இதை கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது. நம்ம அதை அப்படியே என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னாக்கா செட்டு அப்படியே ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்படி செட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலையிலே இருந்த படம் நேராக மிரர் கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம அந்த மிரர் ஆப்ஷனை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், தலையில இருந்தது படம் இமயங்கிற சிம்பிள் இஞ்சி வந்துருச்சு. படம் இப்போ நேராக இருக்குது. இதில் எப்படி நம்ம கோடு சேஞ்ச் பண்ணும்போது இந்த மிரர் ஆப்ஷன் எப்படி சேஞ்ச் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.